ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய கடைசி நேரத்தில் தன் மகனை அழைத்துச் சொல்கிறார், மகனே, நான் சம்பாதித்த வீடு, நிலம், பணம், நகை எல்லாமே உனக்குத்தான் என்று. அப்போ அந்த மகன் சந்தோஷப்படுகிறான். ஆனால் அவர் மெதுவாகச் சொல்கிறார், இதெல்லாம் இருக்கட்டும் மகனே, ஆனால் நான் செய்த நல்ல செயல்கள் மட்டும்தான் என்னுடன் வரப்போகிறது என்று. மகன் குழப்பத்துடன், அப்பா, பணம் கூட வராதா என்று கேட்கிறான். அதற்கு அவர் புன்னகைத்துவிட்டுச் சொல்கிறார், பணம் வங்கியில் இருக்கும், வீடு வேறொருவருடையதாகும், நகைப்பெட்டிக்குள் இருக்கும், இந்த உடம்பு மண்ணுக்குள் போகும். எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் இறுதியில் நாம் செல்லும் போது வெறும் கைகளோடுதான் செல்லப் போகிறோம். ஆனால் நீ ஒருவருக்குச் செய்த உதவி, ஒருவருடைய கண்ணீரை துடைத்தது, ஒருவருடைய மனதை காயப்படுத்தாமல் நீ வாழ்ந்த வாழ்க்கை, இது மட்டும்தான் உன்னுடன் வரும் உண்மையான செல்வம். நாம் இறந்த பிறகு நாம் சேர்த்து வைத்த பணத்தை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். நாம் மனிதர்களுக்கு கொடுத்த அன்பை பற்றித்தான் பேசுவார்கள். வாழ்க்கையில் நாம் பணத்தை மட்டும் சேர்த்து வைக்காமல் மனிதர்களின் அன்பையும் சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் உண்மையான சொத்து.